ஹாய் காய்ஸ், ஐ ஆம் ஆரிஸ். வெல்கம் டு சிம்பிள் இன்ஃபோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஃபாக்ஸை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே தந்திரத்துக்கு பேர் போன விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நரிங்க தான். இந்த நரிங்க எல்லா சூழ்நிலையிலும் தன்னை அடாப்ட் பண்ணி வாழக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. அது ஏன்னா இந்த நரிங்க எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்ப சிந்தித்து செயல்படுற தன்மை அதுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நரிங்க எதை ரொம்ப விரும்பி உண்ணும்னா முயல்கள் தான் அது ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீன்கள், பறவைகள் அது போன்ற விலங்கையும் அது சாப்பிடுமா. இதெல்லாம் கிடைக்காத போது அது என்ன பண்ணுன்னா காட்டில் இருக்கிற பழங்களை அதை சாப்பிட்டு வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நரி பார்த்தீங்கன்னா உணவு சேர்த்து வைக்கிற பழக்கமும் இருக்கும். அது எப்படி சேர்த்து வைக்கும்னா, அது சாப்பிட்ட மிச்சத்தை நிலத்துல குழிய தோண்டி அதில் புதைச்சி வச்சிருமா. அதுக்கு தேவைப்படும் போது அது திருப்பி தோண்டி எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குமா. ஏன் இவ்வளோ தந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது பிடிக்க வைக்கிற பொறிகளை அது ஈஸியாக தப்பிச்சு போயிருமா. அதனால தான் நரிங்க ரொம்ப தந்திரவாதி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதிர்கிட்ட காப்பாற்றிக்கிறதுக்கு அது என்ன பண்ணுன்னா, கார்காலத்தையே போலியாக போலியாக வச்சுட்டு தான் எதிர்கிட்டேருந்து தப்பிச்சு போயிருமா. நரிங்க பார்த்தீங்கன்னா உருவத்திலும் பலத்திலையும் ரொம்பவே மற்ற விலகத்தோடு கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சிறியது. ஆனால் சாம்பேர்த்திலையும் கெட்டிசாலித்தனத்துலையும் இதுதான் ரொம்ப உயர்ந்துன்னு சொல்கிறாங்க. நரிங்கெல்லாம் எங்கெங்கே காணப்படும்னா அண்டார்டிகா தவிர்த்து எல்லா கண்டத்துலேயும் காணப்படும்னு சொல்கிறாங்க. நரியோட உருவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கோண வடிவில் அதோட முகமும் கூர்மையான காதுகளும் அதோட முடி அடர்த்தியான அதை வாள்களை கொண்டு தான் இதோட உருவம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நரி இனத்திலேயே செந்நரிகள் தான் ரொம்ப பெரியதாக இருக்குமா. நரியை பார்த்தீங்கன்னா 4 கிலோ 8 கிராம் வரைக்கும் வெயிட் போடுன்னு சொல்கிறாங்க. நரி இனத்திலே ரொம்ப ரொம்ப சின்ன சைஸான நரி எதுன்னு பார்த்தீங்கன்னா, பாலைவனத்தில் வசிக்கக்கூடிய ரெட் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இனம் தான் இருக்கிறதுலையே உருவத்தில் ரொம்ப சின்ன இனம்னு சொல்கிறாங்க. இந்த பாலைவனத்து ஃபாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோகிராம் வரைக்கும் தான் வெயிட் போடுமா. இது வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் நிறைய தென்படுமா. இது அதோட வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதோட காதுகள் ரொம்ப பெருசாக உதவுதுன்னு சொல்கிறாங்க. நரியானது பார்த்தீங்கன்னா ஐனாக்கள் போலவும் ஓநாய்கள் போலவும் ரொம்ப கும்பலாக அது வாழ்கிறது இல்லையா. ரொம்பவே கம்மியான கூட்டத்தோடு தான் வச்சு அது வாழும்னு சொல்கிறாங்க. குளிர் பிரதேசத்துக்கு வாழக்கூடிய நரிகள் பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே தனியாகவே தான் இருக்குமா. நரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்துலேயும் வாழக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குதாம்மா. நரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும் தன்மை அதுக்கு இருக்குதான். இந்த நரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய விலங்குகள்லாம் வேட்டையாடுறது இல்லையா, இதுக்கு தகுந்த மாதிரி சின்ன விலங்குகள்லாம் வேட்டையாடி சாப்பிடுமா. அது என்னென்ன சாப்பிடும்னா முட்டை, அப்புறம் முயல், அப்புறம் மீன், இது போன்ற சிறு உணவையே வேட்டையாடி அது சாப்பிடுமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.